வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விமல் வீரவங்சவிற்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. ஓய்வு பெறும் வயதெல்லையை மாற்றுவது குறித்து அவதானம். வலுவான எதிர்க்கட்சியை கட்டமைப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதிகள் ஒன்றிணைவு. நாட்டின் தேசிய பாதுகாப்பில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலையிடுவதாக குற்றச்சாட்டு. தமிழர்களின் காணிகள் மற்றும் சொத்துக்களை அபகரிப்பதற்காக அவர்கள் கடத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறிவு. செய்திகள் தொடர்கின்றன. 2016 ஆண்டு கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்திற்கு முன்பாக வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணையை செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ்போதரகம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச நீதிமன்றில் ஆஜராகவில்லை. அவர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி விமல் வீரவங்ச உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான மருத்துவ அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கமைய முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த பிரதம நீதவான் இவ்வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டார். 2016 பிப்ரவரி 6ஆம் தேதி அன்றைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சயிட் அல் ஹுசைன் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது கொழும்பு ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு முன்பாக துமுல்ல உள்ளிட்ட வீதிகள் தடைப்படும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தி கர்வாத்தோட்டம் போலீசாரால் இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஜயந்த சமரவீர, வீரகுமார திசாநாயக்க, பியஸ்ரீ விஜயநாயக்க, ரோஜர் செனவிரத்ன மற்றும் முகமது முசமில் ஆகிய சந்தேக நபர்களுக்கு எதிராக இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓய்வு பெறும் வயதை மாற்றுவது தொடர்பில் தற்போது பல்வேறுபட்ட தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும் இக்கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற மீரிகம வைத்தியசாலையின் சிறுநீரக கற்களை அகற்றும் புதிய சிகிச்சை பிரிவு திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். பல்வேறு தொழில் வல்லுநர்களால் இது தொடர்பில் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக இக்கோரிக்கைகளை பரிசீலித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளோம். ஏற்கனவே பல்வேறு தரப்பு தொழில் வல்லுநர்களிடம் இருந்தும் கோரிக்கைகள் கிடைத்துள்ளன. மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மேல் நீதிமன்றத்தில் மாத்திரமின்றி சுகாதார சேவையில் உள்ள சில தொழில் வல்லுநர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் வந்துள்ளன. சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் இருந்தும் கோரிக்கைகள் உள்ளன. ஏனைய சில தொழில் வல்லுநர்கள் தங்களால் மேலும் சிறிது காலம் பணியாற்ற முடியும் என தெரிவித்து இந்த ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான யோசனையொன்றை முன்வைத்துள்ளனர். சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். எனினும் அரசாங்கம் என்ற ரீதியில் அக்கோரிக்கைகளை நாம் பரிசீலித்து வருகின்றோம் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளை வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு உள்வாங்குவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்க உறுப்பினர்களும் இன்று சுகையின விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக இன்று பாரிய கண்டன போராட்டம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளை வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு உள்வாங்குவது தொடர்பில் தீர்மானம் எடுக்க சுற்றாடல் அமைச்சினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அக்குழு ஊடாகவே எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்ததாக வனஜீவராசிகள் கட்டுப்பாட்டு உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க பீரிஸ் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அவரது தன்னிச்சையான முடிவுகள் காரணமாக தம்முடன் கலந்துரையாடல் இன்றி தவறான முறையில் இந்நியமனங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமகால அரசியலில் வலுவான எதிர்க்கட்சி ஒன்றை ஏற்படுத்தி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ராஜபக்ச தரப்பினரால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் ஒரு கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு குறித்த காணொளிகளும் வெளியாகியுள்ளன. பொது நிகழ்வொன்றின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நாமல் ராஜபக்சவும் மிக நெருக்கமாக கலந்துரையாடியுள்ளனர்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் புதல்வரின் திருமண நிகழ்வின் போதே இவர்கள் இருவரும் இணைந்து கலந்துரையாடியமை தொடர்பிலான காணொளிகள் வெளியாகியுள்ளன. இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே, கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட அரசியல்வாதிகள் கலந்து கொண்டு கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் ரணிலுடன் பேசப்பட்ட விடயம் தொடர்பில் அங்கிருந்தவர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச தற்போதைய அரசியல் செயற்பாடு குறித்து ரணில் கேள்வி எழுப்பியதாக தெரிவித்துள்ளார். கிராமத்திற்கு கிராமம் வேலை திட்டத்துடன் நாடு முழுவதும் சென்று கொண்டிருப்பதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட விடயங்கள் குறித்து உரையாடியதுடன் விரைவில் நேரடியாக இணைந்து பணியாற்றுவோம் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலையீடு செய்வதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். இராணுவ தளபதி நியமன விவகாரம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள நடவடிக்கைகள் போன்றவற்றில் கர்தினால் முக்கிய தீர்மானங்களை எடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய இராணுவ தளபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் பெர்னாண்டோ ஒருவர் பதவி ஏற்பார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக பௌத்தர் அல்லாத ஒருவருக்கு இப்பதவி வழங்கப்பட உள்ளதாக அவர் சூசகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். இராணுவ தளபதியின் பதவிக்காலம் பூர்த்தி அடைந்த போதிலும் மீண்டும் பதவிக்காலத்தை நீட்டித்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது பதவி வகிக்கும் இராணுவ தளபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் 2027 ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் வரையில் நீடிக்கப்படும் சாத்தியங்கள் உள்ளன. இராணுவ தளபதி பதவியை வகிக்க காத்திருக்கும் அடுத்த பதவி நிலையில் இருக்கும் மேஜர் ஜெனரல் நிலந்த பிரேமரட்ன, மேஜர் ஜெனரல் உடுகம, மேஜர் ஜெனரல் ஜெனரல் நளின் பண்டாரநாயக்க போன்றவர்களை இராணுவ தளபதி பதவியை ஒரு நாளேனும் வகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர்கள் எனவும் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். இராணுவ தளபதி பதவிக்கு கிறிஸ்தவர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் அருட்தந்தையர்கள் மட்டக்களப்பிற்கு சென்று இராணுவத்தினரின் ஆடம்பர விடுதியொன்றில் தங்கியிருந்ததாகவும் இராணுவத்தினர் அவர்களுக்கு உணவு பானங்களை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். மகாநாயக்க தேரர்களிடம் சென்று 3 மாதத்திற்கு ஒரு தடவை வணங்கி வந்தாலும் இராணுவ உயர் பதவி நியமனங்கள் மற்றும் புலனாய்வு பிரிவு நடவடிக்கைகள் என்பன கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு தேவையான வகையில் இயக்கப்படுவதாகவும் சாமர சம்பத் தசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் காணாமற் போன சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இவ்விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. இதன்படி கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் காணாமற் போனமை தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பெயரை பயன்படுத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட வாகனங்களே தமிழ் மக்கள் கடத்தப்பட்டமை மற்றும் காணாமற் போன சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் கைப்பற்றப்படும் வாகனங்களை அரசுடைமையாக்குவதற்கான முறையான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். எனினும் அவ்வாறு செய்யப்படாத சந்தர்ப்பங்கள் குறித்து ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதன்படி இந்த காணாமற் போன விடயங்கள் கப்பம் பெறல் மற்றும் காணி அபகரிப்புகளை நோக்கமாக கொண்டே இந்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அதிக வணிக பெறுமதியை கொண்ட காணிகள் மற்றும் வீடுகளை கைப்பற்றுவதற்காக அதன் உரிமையாளர்கள் அல்லது வாரிசுதாரர்கள் கடத்தி செல்லப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இக்காணாமற் போனமை தொடர்பாக போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அவ்வாறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் அவற்றுக்கு என்ன நடந்தது என்பது குறித்தும் தகவல்களை திரட்டும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பதிவு எண்களை பெற்றுக்கொள்ளாத வாகன உரிமையாளர்கள் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் அவற்றினை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. வாகன பதிவு எண்கள் அச்சிடுதல் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் அச்சிடப்பட்ட சுமார் 1 லட்சம் வாகன பதிவு எண்களின் இருப்பில் 20 மட்டுமே உரிமையாளர்களால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வட்டாரங்கள் அறிவித்துள்ளன. 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட சுமார் 1 லட்சம் வாகன பதிவு எண்களை உரிமையாளர்கள் பெற்றுக்கொள்ளாமையினால் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாவட்ட அலுவலகங்களில் அவை குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இக்காலகட்டத்தில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை என்றாலும் இடமாற்றங்களின் போது மாகாணங்களை மாற்றிய வாகனங்களின் பதிவு எண்கள் இவ்வாறு குவித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்கள அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குவித்து வைக்கப்பட்டுள்ள வாகன பதிவு எண்களை ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் பெற்றுக்கொள்ளுமாறும் இல்லையெனில் அவை பழைய இரும்பாக அனுப்பப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் 2 மாதங்களுக்கு முன்னர் மின்னணு மற்றும்
மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் உரிமையாளர்களுக்கு தெரிவித்திருந்த போதிலும் அக்காலகட்டத்தில் 20க்கும் குறைவான பதிவு எண்களே உரிமையாளர்களால் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது புதிய நிறுவனம் வாகனப்பதிவு எண்களை அச்சிடத் தொடங்கியுள்ளமையினால் உரிமையாளர்களால் எடுத்துச் செல்லப்படாத அனைத்து பதிவு எண்களையும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான நெருக்கடி நிலைமைக்கு ஒவ்வொரு சந்தேக நபரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசாரும் சட்டமா அதிபர் பிரிவும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கும் நடைமுறையே பிரதான காரணமாக அமைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளருமான திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். குற்றத்தின் தன்மையை ஆராயாது சந்தேக நபர் ஒருவருக்கு வழங்கப்படும் முதல் தண்டனையான விளக்கமறியலில் அடைப்பதையே தற்போதைய நடைமுறையாக அரசாங்கம் கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைப்படுத்தாது வெளியில் வைத்தே விசாரிக்கக்கூடிய வழக்குகளுக்கு இந்நடைமுறை பின்பற்றப்படுவது கவலைக்குரிய விடயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கைதிகள் கொள்ளளவுக்கு அதிகமாக சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளமையினால் அவர்களை பராமரிப்பதற்கான அரசு செலவுகள் பெருமளவில் அதிகரித்துள்ளன. தற்போது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள். இந்நெருக்கடிக்கு தீர்வாக அவசியமற்ற முறையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்கும் நடைமுறையை தவிர்த்து அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நேரடியாக நீதிமன்றத்தினூடாக விசாரணை செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளருமான திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் பேசும் 6 அரசியல் கட்சிகள் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய பொதுவான உபாயங்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டு ஒப்பந்தத்தை இன்று அறிவிக்கவுள்ளன. இலங்கையின் வடக்கு, கிழக்கு, மலையக பகுதிகள் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் வாழும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பெரும்பான்மையான வாக்கு வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் இன்று சந்தித்து முக்கிய தீர்மானங்களை எடுக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இன்று பிற்பகல் இந்த நிகழ்வு நடைபெறும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் குறைகளையும் நிறைகளையும் மக்கள் மத்தியில் வெளிப்படையாகவும் கூட்டாகவும் முன்வைப்பதற்கான பொதுவான மேடையொன்றை உருவாக்குவதே இச்சந்திப்பின் நோக்கம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய பொதுவான உபாயங்களை ஒன்றிணைந்து கண்டறிவதும் இதன் அடிப்படை என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் பேசும் கட்சிகளின் இந்த ஒற்றுமை முயற்சி காலத்தின் கட்டாய தேவை என சுட்டிக்காட்டிய ரவுஃப் ஹக்கீம் இத்தகைய அரசியல் முனைப்பானது சமூகங்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெறும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் எல்னினோ மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் காலங்களில் டிட்வா புயல் தாக்கம் போன்றே பேரனர்த்தங்களையும் எதிர்கொள்ள நேரிடும் என முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்துள்ளார். எனினும் மத்திய நிலையங்களுக்கு சொந்தமான கருவிகளை பராமரிப்பதற்கு கூட கடந்த காலங்களில் போதுமான மானியம் ஒதுக்கப்படவில்லை. இவ்வாறான குறைபாடுகளுக்கு மத்தியில் எவ்வாறு அனர்த்தங்களை முகாமைத்துவம் செய்வது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் நாடாளுமன்ற நடைபெற்ற கோப் குழு கூட்டத்தில் முன்னிலையாகிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். டிட்வா புயல் தாக்கம் ஏற்பட்ட போது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் 188 பதவிகளுக்கான வெற்றிடங்கள் காணப்பட்டன. டிட்வா போன்ற ஒரு யானையை சிரட்டை போன்ற அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எதிர்கொண்டது. இந்த அவசர சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு போதுமான வசதிகள் எதுவும் கிடையாது. அவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் 24 மணித்தியாலங்களும் சேவையில் ஈடுபடுகின்றனர். மாவட்ட மட்டத்திலான அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகுடன் தொடர்பு கொள்வது சவால் மிக்கதாக காணப்படுகின்றது. அதேபோன்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு போதுமான ஆளணி வளங்கள் கிடையாது. காணப்படும் வெற்றிடங்களுக்கு உடன் நியமனங்களை வழங்க வேண்டும். மத்திய நிலையங்களுக்கு சொந்தமான கருவிகளை பராமரிப்பதற்கு கூட கடந்த காலங்களில் போதுமான மானியம் ஒதுக்கப்படவில்லை. எனவே இவ்வாறான குறைபாடுகளுக்கு மத்தியில் எவ்வாறு அனர்த்தங்களை முகாமைத்துவம் செய்வது என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுவேகொட கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் வரும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை தாக்கும் எனவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறுகிய கால பகுதிக்குள் கரையோர பகுதிகளில் வாழும் 3.8 மில்லியன் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவது தற்போதைய சூழ்நிலைகளில் மிகவும் கடினமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நாட்டில் உள்ள சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாகவும் அவற்றை சரி செய்வதற்கான முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பத்தையும் வளங்களையும் பயன்படுத்தி அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வரும் வேளையில் இலங்கையில் இச்செயல்முறை மிகவும் மெதுவாக முன்னேறி வருவதாகவும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட கவலை வெளியிட்டுள்ளார்.
தாய்லாந்தின் பேங்காக் நகரில் உள்ள களியாட்ட விடுதியொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சிக்கி 27 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களுள் 9 ஆண்களும் 18 பெண்களும் உள்ளடங்குவதாக அந்நாட்டின் பிரதமர் அனுதின் சான்விராக்குல் தெரிவித்துள்ளார். இதேவேளை அங்கு தொடர்ந்தும் தீயணைப்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது 63 பேர் காயமடைந்துள்ளனர். பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சமீபத்திய ஆண்டுகளில் தாய்லாந்தில் நடைபெற்ற மிக மோசமான தீ விபத்துகளில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது. காயமடைந்தவர்களுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குறித்த களியாட்ட விடுதியில் அனர்த்தங்களின் போது வெளியேறுவதற்கான அவசர கதவுகள் எதுவும் இல்லை என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆஸ்கார் விருது வென்ற மற்றும் வசூல் சாதனை படைத்த திரைப்படங்களான த பியானோ மற்றும் யுரசிக் பார்க் போன்ற படங்கள் மூலம் புகழ்பெற்ற நியூசிலாந்தின் பன்முகத்திறன் கொண்ட நடிகரான சாம் நெயில் தனது 78வது வயதில் காலமானார். அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிரப்பட்ட அறிக்கையொன்றின் மூலம் நடிகரின் மறைவு அறிவிக்கப்பட்டுள்ளது. மரணத்திற்கான காரணம் தெரிவிக்கப்படாத நிலையில் 2022ஆம் ஆண்டில் இரத்த புற்றுநோய் வகையான 3ஆம் கட்ட பாதிப்பை நெயில் எதிர்நோக்கி இருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் தாம் புற்றுநோயில் இருந்து முழுமையாக மீண்டு விட்டதாகவும் நெயில் தெரிவித்திருந்தார். சாம் நெயில் தனது குடும்பத்தினரால் சூழப்பட்டிருந்ததுடன் அவரது வாழ்நாள் முழுவதையும் அடையாளப்படுத்திய அதே கண்ணியத்துடன் அவர் வாழ்ந்து மறைந்ததாகவும் அவரது ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்விழப்பு திடீரெனவும் எதிர்பாராததாகவும் அமைந்தது எனவும் அவரது மறைவு செய்தி சர்வதேச திரையுலகை கவலையில் ஆழ்த்தியுள்ளதாகவும் இரங்கல்கள் வெளியிடப்பட்டுள்ளன.